Hello everyone, நான் முடிச்ச தமிழ். Friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஆக்சுவலா இங்க வந்து ஒரு டிவைஸ் செட்டப் பண்ணிருக்கேன். சோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெஹிக்கிள் ஸ்பீட் டிடெக்டர் அப்படின்ற ஒரு டிவைஸை வந்து நீங்க ட்ரை பண்ண போறோம். அதாவது நம்ம ரோட்ல நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து டிராவல் பண்ணுது இல்லையா? சோ அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது. சோ ஓவர் ஸ்பீட்ல மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பஸர் வந்து இண்டிகேஷன் வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ அந்த ப்ராஜெக்ட் தான் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். சோ அது மட்டும் இல்லாம எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம இங்க ஒரு டிஸ்ப்ளே வந்து வச்சிருக்கோம். சோ அதை பாத்துக்கலாம். சோ ஒரு சாம்பிளுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்கு வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கியர் மோட்டர் எடுத்துருக்கேன். ஸோ இதை ஒரு வெஹிக்கலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த சென்சார் கிட்ட கொண்டு போகும்போது இது எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்றத நம்ம இந்த டிஸ்பிளேல வந்து பார்க்க முடியும். ஸோ பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போனேன்னா, ஸோ அதாவது இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பீடு என்ன அப்படின்றத பாருங்கள். 7.8 km/h தான் இருக்குது. ஓகே, நான் மறுபடியும் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ 17.9 km/h அது வந்து நார்மல் ஸ்பீடு அப்படின்றத நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ எந்த ஒரு வெஹிக்கல்ஸ் மூவ் ஆகாதனால நம்மளுக்கு நோ கார் டிடெக்ட் அப்படின்னு வந்துருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 15 km மேலே அபவ் போச்சு அப்படின்னா நமக்கு இந்த பஸர் இண்டிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதை நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதாவது இப்போ 80 km போச்சு அப்படின்னே ஓவர் ஸ்பீட் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வருது. அதே போல் பஸரும் நமக்கு வந்து இண்டிகேட் ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த டிவைஸ் வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒரு டேஞ்சரான பிளேஸில் வந்து நமக்கு வெஹிக்கல்ஸ் இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்றத கண்ட்ரோல் டிசிஷன் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த டிவைஸை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இண்டிகேஷன் வந்து கிடைக்கும். ஒரு வெஹிக்கல்ஸ் ரொம்ப ஸ்பீடில் போச்சு அப்படின்னா ஸோ இதில் ஒரு 50 km/h தான் நம்ம வைக்கணுன்றது அப்படி கிடையாது. நான் ப்ரோக்ராமில் வந்து சொல்லியிருப்பேன் எந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணால் நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடை வந்து செட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை நம்ம வந்து ஐஓடி மூலமாக பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேணா சொல்லுங்க. ஸோ நம்ம அந்த மாதிரியும் வந்து வீடியோ போடுவோம். ஓகேவா? இந்த டிவைஸை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ப்ராஜெக்ட் தேவையான திங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு வந்து வேணும். ஓகேவா? ஆக்சுவலாக இதோட நேம் என்ன அப்படின்னா esp32 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்பில்டாக வந்து ஒரு ப்ளூடூத் மாடியூலும் இருக்கும், அதே போல் ஒரு வைஃபை மாடியூலும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இதை இன்டர்நெட்டில் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆனால் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டில் எந்த இன்டர்நெட்டில் எதுவும் கனெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் பின்ஸ்லாம் மல்டிபிள் பின்ஸ் அனலாக் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி நிறைய தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றி நிறைய பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16:2 LCD டிஸ்பிளே. ஓகேவா? ஸோ இதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் I2C மாடல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து I2C இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ I2C நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு வெறும் இந்த 4 டெர்மினல் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து இந்த LCDயில் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கும் மற்ற பர்பஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த 16:2 LCD ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IR சென்சார் வேணும். அப்படி இல்லைனா இதை இன்ஃப்ராரெட் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வெஹிக்கல்ஸோடைய மூவிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணக்கூடியது இந்த 2 சென்சார் தான். ஓகேவா? ஸோ அதனால் IR சென்சார் 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt பஸர் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகேவா? ஓவர் ஸ்பீடு போச்சுன்னா நம்மளுக்கு இது மூலிமா பீப் சவுண்ட் வந்து வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் எம்சி போர்டு எடுத்துங்க. ஸோ இதில் ப்ரோக்ராம் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB எடுத்துங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த esp32 இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிசியில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிசியில் ஆர்டினோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ப்ரோக்ராம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைல்ஸ் போங்க. ஃபைல்ஸ் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு நம்ம வந்து URL வந்து ஆட் பண்ணோம். esp32க்கான URL. ஓகேவா? ஸோ இந்த 3 URL தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் அப்படின்ற மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே போங்க. ஸோ இதில் போயிட்டு போர்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்கள் போர்டு என்னவோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எந்த பார்த்தீங்க அப்படின்னா நோட் MCU 32S அப்படின்ற மாடல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் போர்ட்டு கண்டிப்பாக வந்து செட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக அப்லோட் ஆகும். ஓகேவா? ஓகே, எனக்கு COM8 அப்படின்றதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு கம்யூனிகேஷன் போர்ட்டுனாலும் இருக்கலாம். 5 இருக்கலாம், 4 இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம LCD யூஸ் பண்ணுறது அப்படின்றதுனால இந்த லிக்விட் கிறிஸ்டல் I2C அப்படின்ற ஒரு லைப்ரரி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த லைப்ரரி ஃபைலுக்கான டிக்ளரேஷனை நம்ம கரெக்டாக வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது 16:2 LCDயா? ஸோ சேம் அதே போல் இந்த 16:2 அப்படின்றது சைஸையும் லென்த்தும் குறிக்கும். இங்கே 0x3F அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய I2C மாடியூலுக்கான அட்ரஸ் வேல்யூ. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு I2C அட்ரஸ் வேல்யூ வந்து மாறும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது I2Cக்கு வந்து 0x3F. ஓகேவா?
ஸோ உங்களுக்கு வந்து 3F அப்படி இல்லை 27 அப்படின்ற ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ அது என்னன்றதை நீங்கள் முன்னாடியே ஃபைன் பண்ணியிருக்கணும். ஃபைன் பண்ணால் தான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணால் தான் கரெக்டாக எல்சிடி வந்து ஆன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமில் டைமரை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ளாக்ஸ் வந்து தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் நம்ம எவ்வளோ லென்த்தில் வந்து ப்ளேஸ் பண்ணணும் ஐஆர் சென்சர் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஸ்பீடை கேல்குலேட் பண்ணுறதால முன்னாடி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் சென்சாரை எந்த பின்னில் நம்ம இன்செர்ட் பண்ணோம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கா. ஐஆர் சென்சர் 1 34லையும் ஐஆர் சென்சார் 2 35லையும் வந்து இன்செர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் படி தான் நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பஸ்ஸர் வந்து எந்த பின்னில் இன்செர்ட் பண்ணோம் அப்படின்றத இந்த இதில் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ப்ரோக்ராமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது பஸ்ஸர் சவுண்டு வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். இப்போ ஸ்பீடோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 50%க்கு மேலே போகும்போது நம்மளுக்கு பஸ்ஸர் வந்து ஆன் ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து 50 தான் இல்லை, நீங்கள் உங்களுக்கு எந்த வேலையை வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பஸ்ஸர் வந்து ஆன் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்ராம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதை வெரிஃபை பண்ணிட்டேன். ப்ரோக்ராமில் எந்த ஒரு எரரும் இல்லை. நான் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடிங் கனெக்ட்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருதா. கனெக்டிங்னு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ESP32 பூட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் ESP32 ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகும். ஸோ அது லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் பர்சன்டேஜாக நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ப்ரோக்ராமில் எந்த ஒரு எரரும் இல்லை, அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராஜெக்ட் மேக் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது மேலே தான் வச்சு ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ESP32 வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் பின்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? இன்புட் அவுட்புட் பின்ஸ், அனலாக் பின்ஸ் சொல்லி நிறைய இருக்கும். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த போர்டில் நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் போர்டு எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பிரெட் போர்டில் நம்ம கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ESP32 ஃபர்ஸ்ட் பிரெட் போர்டில் இன்செர்ட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிரெட் போர்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சரி எங்கெல்லாம் வந்து சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான காம்போனன்ட்ஸ்லாம் நான் அட்டாச் பண்ண இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் ஒயர் யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐஆர் சென்சாரில் ஜம்பர் ஒயர் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஆர் சென்சார் எடுத்துங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பின் வந்து அவுட்டுன்னு போட்டிருக்கா. ஸோ அவுட் அப்படின்றதுல அனலாக் இன்புட் வந்து கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டர் பின் வந்து கிரவுண்டு, லாஸ்ட் பின் வந்து VCC. ஓகே, சேம் அதே போல் இந்த அனலாக் சென்சாரும் இதே போல் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அனலாக் சிக்னல் எதில் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் நிறைய அனலாக் சேனல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம ப்ரோக்ராமில் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே 35 and 34 அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஐஆர் சென்சார். இது வந்து ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நம்மளுக்கு வெஹிக்கல்ஸ் வந்து இந்த பக்கம் இருந்து மூவ் ஆக போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இதுதான் டிடெக்ட் ஆகும், நெக்ஸ்ட்டு தான் வந்து இது டிடெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதனால் அனலாக் பின்ஸ் நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ அதாவது இந்த செகண்ட் சென்சார்லேருந்து வரக்கூடிய அனலாக் சிக்னல் நான் எதில் கொடுத்துருங்க அப்படின்னா D35 வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதுவும் அனலாக் பின் தான். ஓகேவா? ESP32. ஸோ இதுக்கு சப்ளை எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 3 வோல்ட்டு. சேம் அந்த மைக்ரோ கண்ட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வோல்ட் கிரவுண்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் VCCயை 3 வோல்ட்டில் கொடுத்துருங்க, கிரவுண்டில் கிரவுண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சேம் அதே போல் இந்த அனலாக் சென்சரும் அதே தான். பட் ஆனால் இதில் வர அனலாக் சிக்னலும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா? அந்த அவுட் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து அனலாகு. ஸோ இந்த அவுட் டர்மில் எதை கொடுக்குறேன் அப்படின்னா D34 வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? எதுக்கு அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரோக்ராமில் அந்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 35 செகண்ட் ஐஆர் சென்சாரும் 34 அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐஆர் சென்சாரும் அனலாக இன்புட் கொடுத்துருங்க. சேம் அதே போல் தான் இதுக்கும் 3 வோல்ட் தான் வந்து சப்ளை வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் 3 வோல்ட்டில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். VCCயை கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த LCD டிஸ்பிளே கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த I2C மாடல் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த LCD நம்ம கொடுத்த ப்ரோக்ராமுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டெர்மினல் வந்திருக்கா. ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, செகண்ட் வந்து VCC, தேர்ட் வந்து SDA, SCL. ஓகேவா? SDA அப்படின்றது டேட்டா, SCL அப்படின்றது கிளாக். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜம்பர் ஒயரை நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த எல்சிடிக்கு எவ்வளோ சப்ளை கொடுத்தா ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு நம்ம 5 வோல்ட் சப்ளை வந்து கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா Vin கிரவுண்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வோல்ட் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேவா? இந்த 5 வோல்ட்டை நம்ம இதுக்கு எல்சிடி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இதுலேருந்து வரக்கூடிய VCC டெர்மினலை Vin அப்படின்ற ஆப்ஷனில் வந்து கொடுத்துருங்க.
ஸோ விசிசியை விஇனில் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு டெர்மினல் இருக்கும். ஸோ அந்த கிரவுண்டை வந்து நெக்ஸ்ட் பக்கத்துலேயே ஒரு கிரவுண்ட் ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதில் வந்து கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எல்சிடிக்கு கிளாக்கு டேட்டான்னு சொல்லி 2 பின் இருக்கும், எஸ்டிஏ எஸ்சின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ அதை எதில் வந்து கொடுத்தா மட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ டேட்டா பின் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எஸ்டிஏ அப்படின்ற ஒரு பின் இருக்கும். இந்த எஸ்டிஏவை ஸோ இதில் வந்து நமக்கு டிஜிட்டல் 21 சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா D21 சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதில் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா இதில் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்டு இந்த மாடியூல்லே அந்த மாதிரி தான் நமக்கு இன்புட் அவுட்புட் பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கிளாக் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அப்படியே இங்கே லாஸ்ட் பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா D22 சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதில் வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சப்ளை இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் பின்னில் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் எந்த பின்னில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டு பக்கத்தில் டிஜிட்டல் பின் 13 சொல்லி ஒரு பின் இருக்கா, ஸோ இதில் வந்து பாசிட்டிவ் வந்து கொடுத்துருங்க. எதுக்கு நம்ம 13 கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரோக்ராமில் அந்த பின்னை தான் நம்ம ஹை பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் பண்ணலாம். ஸோ கிரவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பக்கத்துலேயே வியின் பக்கத்தில் கிரவுண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதிலே வந்து கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்கு சப்ளை வந்து கொடுத்துட்றேன். ஸோ சப்ளை கொடுத்தோடனே டிஸ்பிளேல வந்து பாருங்கள் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வந்திருக்கா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இன்னும் கார் டிடெக்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த ஒரு விக்கியும் இல்லை, ஸோ அதனால் இன்னும் கார் டிடெக்டர் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணணும். ஏன்னா இந்த 2 IR சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து இதில் வந்து 2 லைட் இருக்கும், அது எனி டைம் வந்து ஆன்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் பாக்ஸ் இருக்கா, ஸோ 2 சென்சார்லேயே இருக்கும். ஸோ இதில் நம்ம இந்த பொட்டன்ஷியோமீட்டரை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த லைட் வந்து ஒரு டைமில் வந்து ஆஃப் ஆகும். இப்போ நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எனக்கு ரெண்டு லைட்டுமே க்ளோ ஆயிருக்கா. ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரொட்டேட் பண்ணி அதை வந்து ஆஃப் பண்ணுறேன். அந்த டைமில் தான் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 IR சென்சர் அந்த மாதிரி கண்டிஷனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன வீல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வெஹிக்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 2 சென்சார் இருக்கு இல்லையா, ஸோ அது கிட்ட கொண்டு போகிறேன். ஸோ அது 2 சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பீட் அப்படின்றத இந்த டிஸ்பிளேல வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ இது மூவ் ஆகக்கூடிய ஸ்பீடு என்ன அப்படின்றது இந்த டிஸ்பிளேல பார்க்கலாம். 16.1 km/h இருக்கா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீடு. ஸோ இப்போ நான் எடுத்ததால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த காரோ டிடெக்ட் இல்லை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ மறுபடியும் நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு அப்படின்னு நார்மல் ஸ்பீடு அப்படின்றது ஷோ ஆகுதா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 km/h ஸ்பீடு வந்து எக்ஸா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 16 இருந்தது, இப்போ 18 இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஓவர் ஸ்பீடு போனோடனே இதில் பஸர் வந்து டிடெக்ட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 15 km/h ஸ்பீடுக்கு மேலே போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸர் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 107 km/h ஸ்பீடு போனவொடனே இது பஸர் வந்து ஆன் ஆச்சு. ஸோ மறுபடியும் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பஸர் வராதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 km/h பிலோ இருக்கா. ஸோ அதனால தான் அதோடைய பஸர் வந்து ரியாக்ட் எதுவும் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வெஹிக்கல் ஸ்பீட் டிடெக்டர் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. என்ன அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம இங்கே IR சென்சார் பிளேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட லென்த் வந்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸாக மெஷர் பண்ணும். ரொம்ப லென்த் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து IoT கிளவுடுக்கு வந்து டேட்டா சென்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிடுறது வந்து பார்த்தீங்கன்னா esp32 எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். அதில் ப்ளூடூத்தும் இருக்குது, வைஃபையும் இருக்குது. பட் அந்த மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டேட்டாவே அப்படியே நம்ம பிளிங்க் சர்வருக்கு லைவ் டேட்டாவை எப்படி வந்து புஷ் பண்ணுறது அப்படின்றது சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இதில் எவ்வளோ ஸ்பீடு டிடெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம மொபைல்லேயே வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டிஸ்பிளே அளவுக்கு தான் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ IoT வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் எப்பவும் போல் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ரிசர்ச்.